ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தோன்னா பிற கட்சிகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வச்சுட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த 5 வருஷத்தில் பார்த்தோம்னா எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அதிமுக திமுக அப்படின்னு 2 ஆட்சிகளுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் திமுகவில் பார்த்தோன்னா அதிக அளவில் இருக்குது அப்படின்ற பேச்சு பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த லிஸ்ட்டில் இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா கோவையில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியாஸில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இப்போ பார்த்தோன்னா அதுக்குண்டான விசாரணைகள் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்பவுமே என்ன சொல்கிறது, இந்தளவுக்கு ஈஸியாக பார்த்தோன்னா ஒரு பொண்ணு மேலே கை வைக்க முடியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்த்தோன்னா தமிழ்நாடு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு வருது. ஜஸ்ட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னா டப்புன்னு 3 பேர் தூக்கிட்டு போய் பார்த்தோன்னா அதை ரேப் பண்ணிவிட்டு கூட இருந்த நபரையும் தாக்கிட்டு ஓடுறதெல்லாம் பார்த்தோன்னா மிகப்பெரிய கொடுமை. இது அந்த அளவுக்கு ஏதாவது அவங்க ஆபாசமாக இருந்தாங்களா, ஆபாசமான ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கிற நபரை தூக்கிட்டு போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வேணும், ப்ளஸ் அரசின் மேலே எந்த அளவுக்கு துளியும் பயம் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதையெல்லாம் விட அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு கூட அந்த நபரையும் தாக்கிட்டு செயினை வேறு பிடுங்கியிருக்காங்க. அந்த நகையெல்லாம் பிடுங்கிட்டு வெளியே போய் என்ன சொல்லணும் அப்படின்னா செயினை மட்டும்தான் பிடுங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும், வேறு எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் இந்த கோவை சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு இன்னும் முழுமையான தீர்வு வராமல் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே பார்த்தோன்னா 2வது இதுக்கு தாவேக்கா அப்படின்னு எல்லா கட்சிகளுமே மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசு மேலே. அவங்கள கைது பண்ணிட்டாங்க. 7 தனிப்படை அமைச்சு அந்த நபர்களை கைது பண்ணிட்டாங்க. அந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவல்துறையை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காவல்துறையை தாக்கும்போது அவங்கள சுட்டு பிடிச்சிருக்காங்க. கால் கீழே சுட்டு தான் பார்த்தோன்னா காவல்துறை அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்ற தகவலும் சோசியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு. அவங்க சைடுலேருந்து வைக்கப்பட்ட ஒரு வாதம் இது. ஸோ இந்த மாதிரி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் பலாத்காரம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பிடிக்க போன காவல்துறையை தாக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, எந்த பயத்தில் இருக்காங்க? ஒரு அரசு மேலும் பயம் கிடையாது, காவல்துறை மேலும் பயம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி நடக்குது? இந்த லெவலில் தான் பார்த்தோன்னா தமிழ்நாடோட ஆட்சி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே கட்டாயமாக இருக்குது. முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்குள்ளே அவங்களுக்கு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது வாங்கி தருவோம், அதுக்கு உண்டான உத்தரவு பார்த்தோன்னா காவல்துறைக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திமுக ஆட்சியில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் துன்புறுத்தல்கள் நடந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால இந்த ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அந்த தப்பு நடந்துருச்சு. அந்த தப்பை நடத்தினவங்களுக்கு கைது பண்ணுறதாகட்டும், அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், வழக்கு போடுறதாகட்டும், இதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்குது அப்படின்றது தெரியாது. ப்ளஸ் அந்த தண்டனை அப்படிங்கிறது பார்த்துட்டு மற்ற நபர்கள் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கான்னா இல்லை. எல்லாருமே தொடர்ந்து பார்த்தோன்னா இந்தளவுக்கு தைரியமாக இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள் இல்லை அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்குண்டான ஸ்டெப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம சினிமாலெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தோன்னா ஐயோ ஆடடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அது ரியலாகவே நடந்துகிட்ருக்கு. அது ரியலாகவே அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிகள் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் ஏன் கொடுக்க கொடுறதில்லை அப்படின்றத நம்மளோட கேள்வி. அதையும் பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் முன்னிலையில் பகிரங்கமாக அறிவிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இந்த தவறுகளை பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அட்லீஸ்ட் அந்த டைமில் யோசிச்சாது பார்த்தோன்னா இப்படி பண்ணால் நம்மளுக்கு இப்படி நடக்கும் அப்படின்றத அதை யோசிச்சாது பார்த்தோன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான தண்டனைகள் தான் தேவைப்படுது. அதனால் திமுக அரசு இதை பண்ணவே மாட்டேங்குது. திமுக அதிமுக ரெண்டுமே வச்சுக்கோமே, ரெண்டுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் கோட்டை விட்டுருக்கு. இப்போ அதிமுக பார்த்தோன்னா களத்தில் இறங்கி கோவையில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவுக்கு எதிராக. ஆனால் இவங்க ஆட்சியிலையும் பார்த்தோன்னா இதுதான் நடந்தது அப்படிங்கிறது தெரியும். இப்போ தாவேக்கா பார்த்தோன்னா கோவையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவங்க பண்ணலாம், ஏன்னா அவங்க ஆட்சிக்கே வராத ஒரு கட்சி. அப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பெண்கள் அங்கே முக்கியமாக கூடியிருந்தாங்க. கட்சியில் இருக்கிற பெண்கள் தான் அதிக அளவில் அந்த கூட்டத்தில் கூடியிருந்தாங்க. திமுகவை நோக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. எங்களுக்கு ஓசி பஸ் எல்லாம் வேணாம், எங்களுக்கு சரியான நீதி வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சு பார்த்தோன்னா அங்கே போராட்டம் நடந்திருக்கு. அங்கே மிகப்பெரிய அளவில் கூட்டம் தான். ஸோ இந்த ஒரு மாபெரும் கண்டனத்தை பார்த்தோன்னா அங்கே நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தாவேக்கா பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த கட்சிகள் எப்படி பண்ணுறது? அதிமுக பார்த்தோன்னா இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி திமுக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் அவங்க முதல்வராக இருக்கும்போது திமுக அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க மாதிரி 2 பேருமே மாறி மாறி ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிறாங்களே தவிர ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இது நடக்காமல் தடுக்கிறதுக்குண்டான ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களா 2 கட்சிகள் வேணால் இல்லை.
ஒரு பயமும் பார்த்தோன்னா மக்கள் மத்தியிலே இவங்க மேலே வரவே மாட்டேங்குது. ஐயோ ஸ்டாலின் அவர்களா, அவர் ஆட்சியில் பார்த்தோன்னா நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு பயப்படுற ஆட்சின்றது ஒன்று வேணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தோன்னா மக்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பும் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரியான நபர்களுக்கு தப்பு செய்ய தோணாது அப்படின்ற மாதிரி மக்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்றது தெரியல. ஒரு மாத காலத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை பார்த்தோன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தோன்னா அதை மறந்துடுவாங்க மக்கள். அதுக்கப்புறம் மறந்துட்டு அடுத்த நியூஸை பார்க்க போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இதுக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா என்ன நடக்குதுன்றதே தெரியாது. சரி, அப்படியே கிடைச்சாலும் கூட அது பகிரங்கமாக மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா அறிவிச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, நிறைய தப்பு பண்ணுற தோன்றவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பயம் வரும். அந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்றதா எல்லாரோட ரிக்வஸ்ட்டுமே. அதை ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்லை இதுக்கப்புறமா ஆட்சிக்கு வர போகிற தாவேகாவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுக்கு உண்டான கடுமையான தண்டனைகளுக்கு உண்டான ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணி எத்தனை போராட்டம் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. இவங்க ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கிறது. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி திமுக ஆட்சியில் இது மாதிரி நடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே இந்த திமுக கொத்தடிமைகள் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவேகா கட்சியில் இருக்கிற நிறைய நபர்கள் பாலியல் குற்றத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கைதாகியிருக்காங்க அப்படின்னு மாதிரியான சில நியூஸ் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. எந்த நாயாக இருந்தாலும் பார்த்தோன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத நம்மளோட ஒப்பீனியன். விஜய் என்ன தாவேகா நிர்வாகி அப்படின்றக்காக அவர் பாவம் விட்டுருக்குன்னா சொல்ல போகிறாரு. எல்லா தற்கொலைகளுக்கும் கிடைக்கதாகணும், எல்லாருமே பார்த்தோன்னா அதை பார்த்து பயப்பட்டு தாகணும் அப்படின்றத நம்மளோட கோரிக்கை. இதை திமுகவில் இருக்கிற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர்களே இதை பண்ணியிருக்காங்க. வயசானவங்களிலிருந்து இளைஞர்கள் வரைக்கும் கூட நம்ம அதில் பார்க்கலாம் திமுகவில் பண்ணவங்க. இவங்க தாவேக்கால அங்கங்கே 2-3 பேர் பண்ணியிருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா திமுகவில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாவேக்கா சைடு இருக்கிற தொண்டர்கள் எடுத்து வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்பவுமே பார்த்தோன்னா நம்ம சைடு ஒரு தப்பு இருக்குது, அதனால நம்ம அதை பேசக்கூடாது, அவங்கள சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறதே இல்லை. அதுக்கப்புறமா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். ஸோ இதனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பெண்களுக்காக போராடுறாரு, பெண்களுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னு உங்கள் கட்சியில் இருக்கிற நபர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்கள கட்சியில் பண்ணலன்னு யார் சொன்னால், இல்லை அவங்க பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா அந்த கட்சியில் இருக்காங்களா? இந்த மாதிரி குற்றங்கள் எல்லா இடங்களையுமே எவனாவது ஒருத்தர் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அது அந்த கட்சி இந்த கட்சின்னு இல்லை, எல்லாருமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்குண்டான தகுந்த தண்டனை வேணும். அதுக்குண்டான ஸ்டெப்பை ஆளும் அதிகாரத்தில் இருக்கிற யார்? திமுக. இந்த திமுக நபர்கள் பேசுகிறாங்களே தாவேக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு, அந்த மாதிரி எவனுமே பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தானே உங்கள் கையில் ஆட்சி கொடுத்து வச்சுருக்காங்க. திமுகவில் இருக்கிற நபர்கள் பார்த்தோன்னா எப்படி பேசுறதுக்கு வாய் வருது? திமுகவில் திமுக ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்காக தாவேக்கா நபர்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது சரியாக போச்சா? இவனும் சரி பண்ணாமல் தடுக்கிறது தானே உங்களோட வேலை. அதையே பண்ணல அப்படின்றதா கேள்வி. இப்போ யார் என்ன பண்ணாலும், இப்போ திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிக்காரர் எது பண்ணாலும் கேள்வி அப்படிங்கிறது திமுகவை நோக்கி தான் போகும். ஏன்னா அவங்க தான் ஆளும் இடத்துல இருக்காங்க, ஆளும் கட்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க தான் அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை இருக்கணும், முன்வைக்கணும், ப்ளஸ் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்றதான். இது எதுவுமே இல்லாமல் பார்த்தோம்னா மற்றவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? மற்ற கட்சிகள் மற்ற மக்கள் எல்லாருமே திமுகவை குறை சொல்லலாம். அவ்வளோ திமுக எப்படி பார்த்தோன்னா மற்றவங்களை குறை சொல்ல முடியும்? அவங்க குறை சொல்கிற அளவுக்கு பார்த்தோன்னா வச்சுக்காமல் இருக்கிறது தானே உங்களோட வேலை. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. குறை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர நிறைன்றது பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. நிறைங்கிறது ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் குறை தான் பார்த்தோன்னா பெரிய அளவில் இருக்குது. அதையே திமுக பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்க தானே செய்வாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுல உங்கள் கட்சியில் ஓகேமான அப்படி இருக்குண்டா எவனாவே இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் அது பொருந்தும். எல்லாருமே எவனுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்றதா கேள்வி. அதை பார்த்தோன்னா யாரும் பேச மாட்டாங்க. இது ஒரு விஷயம்னு வேறு பார்த்தோன்னா இதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. உடனே பாருங்கள், முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஷன் எடுத்தார், 7 தனிப்படை குழு அமைச்சார், அவங்கள பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உடனே ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதாக பாராட்டுற வாழ்த்துக்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா, இல்லை என்ன விதமான தண்டனை கிடைக்குது? அந்த தண்டனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சதுனால இன்னும் அடுத்த ஒரு தப்பு பண்ண போகிற ஒரு நபர் அதை பண்ணாமல் பயந்துட்டு விட்டுட்டு போயிட்டானால இல்லை. இந்த ஒரு மாதத்தில் இப்போ நடந்திருக்குன்னா இன்னும் அடுத்த ஒரு மாதத்தில் இதை பார்த்துட்டு நியூஸ் அதே மாதிரி ஒரு நியூஸ் இன்னொன்று வெளியே வரும். அவனை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேள்வி. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை மட்டும் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. இனிமேல் அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதும் பார்த்தோன்னா இவங்களோட கையில் தான் இருக்குது. போலீஸே தாக்குற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவங்களாம் எந்த மாதிரியான மென்டாலிட்டி இருப்பாங்கன்னா முழுக்க போதையாக தான் இருக்கும், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டு பார்த்தோன்னா அவங்கள அதுக்கு போதைக்கு அடிமையாக்கிட்டா இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும் அப்படின்றது இதுவும் பார்த்தோன்னா ஒரு சான்றுன்னு தான் சொல்லணும். இது அவன் தப்பு இவன் தப்பு அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி முதல் தப்பு அப்படிங்கிறது போதையாக தான் இருக்கணும். அதுக்கு காரணம் அந்த ஒயின் ஷாப்பாக தான் இருக்கணும். அதை மூடினாலே பல குற்றங்கள் குறையும். கொலை கற்பழிப்பு அப்படின்னு அது மூலமாக தான் பல விஷயங்கள் நடக்குது. குடும்ப தகராறு அப்படின்னு உடல் உறுப்புகள் அழுகி சாகிறதாகட்டும், 2 வீலர் குடிச்சிட்டு பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதாகட்டும், கால் கை போகிறதாகட்டும், எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த போதை தானே. அதை தடை பண்ணாலே பல பிரச்சனைகள் முடியும்.
இந்த தீபாவளியில் மட்டுமே 3 நாட்கள் வந்து 800 கோடி அப்படிங்கிறத ஒயின் ஷாப்பில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. நம்ம கூட அதை பற்றி தொடர்ந்து பார்த்துருந்தோம். அந்த லெவலில் குடிக்கு மட்டுமே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வந்து கொட்டி செலவு செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வீரன் புது பிராண்டு வேறு. வீரன் அடிச்சுட்டு நாம் மிகப்பெரிய வீரன் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை தான் பண்ணுவானுங்க. இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறது. ப்ளஸ் கடுமையான தண்டனைகளுக்கு உண்டான என்ன வழியோ அதை தேர்ந்தெடுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறது. தாவேக ஒரு மிகப்பெரிய கண்ண ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து பண்ணியிருக்கு. அதிமுக பண்ணியிருக்கு. இன்னும் அதிமுக நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் வெளியே போகாதீங்க அப்படின்னு அதிமுகவில் இருக்குது. இதில் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் அது மற்ற கட்சிக்காரங்களோ இல்லை சமூக ஆர்வலர்கள் யாராவதோ சில சின்ன சங்கங்கள் அமைப்புகள் யாராவது பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளே பார்த்தோன்னா பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒன்றும் பண்ணல. இப்போ பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்து திமுக மேலே பழைய தூக்கி போட்டலாம் அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதுவும் ஒரு அரசியல். அங்கே போய் தாவேக்கா போராட்டம் பண்ணுதுன்னா இவங்களும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியல். இவங்களும் தானே மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? 2 கட்சிகளும் தான் குறை சொல்லமே தவிர திமுக மட்டும் குறை சொல்ல பிரயோஜனம் கிடையாது. 2 கட்சிகளுமே பார்த்தோன்னா இதை பண்ண தவறு இருக்குது அப்படின்றது உண்மை. நாளைக்கு தாவேக்கா வந்து அதை பண்ண தவறுனாலும் கேள்வின்றது கேட்க தான் செய்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்குன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறத முன்வைக்கணும் அப்படின்றத நம்மளோட ஒப்பீனியன். வேறு எதுவுமே கிடையாது. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அறிவிச்சிருக்கிற மாதிரி தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்களே இதுதான். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அதை தான் முன் வச்சு பேசிகிட்டே இருக்காரு. இப்போ நடந்ததும் அதே தான். இன்னும் பார்த்தோன்னா எத்தனை காலத்துக்கு இப்போ நியூஸ் வந்துருச்சு, நீ அடுத்த மாதம் ஒரு நியூஸ் வரும், இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட்டே தான் இருப்போமா? இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்படின்றத. அது எப்படி எல்லோரும் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் காரணமாக வர, அவர் எல்லாத்தையும் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் நான் தடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், எல்லாமே நிறை குறை, எல்லாமே தவறு சரி அப்படின்றது எல்லாமே என்னோடய பொறுப்பு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தானே முதல்வர் பதவியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கேட்க தான் செய்வாங்க. எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் இருக்கேன்னு சொல்லி தானே முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டீங்க. அந்த நம்பிக்கையில் தானே மக்களும் பார்த்தோன்னா வாக்கு செலுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது முக்கியமான ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரியான திமுக கொத்தடிமைகள் வந்து பதில் பேசுகிறாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குமா இல்லையா அப்படின்றது இவங்க கையில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.